ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கம்பங்கூழ் ரெசிபி தான். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சத்து இருக்குது, கால்சியம் சத்து இருக்குது, ப்ரோட்டீன் சத்து இருக்குது. இது வாரத்தில் ஒரு முறை எடுத்துக்கிட்டோன்னா இந்த வெயில் காலத்தில் நமக்கு அந்த குளிர்ச்சியை கொடுக்கும். இந்த கம்பங்கூழ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாரும் வாரத்துக்கு ஒரு முறை இந்த கூழ் சாப்பிட்டோம்னா உடம்பும் நல்லா இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த கம்பங்கூழ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நம்ம வந்து கம்பு வாங்கி நல்லா ஊற வச்சு எடுக்கணும். நான் 200 கிராம் அளவு வந்து கம்பு வாங்கியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவு வந்து கரெக்டாக வந்திருந்தது. இப்போ தேவையான அளவு வந்து தண்ணியை ஊற்றிட்டு 2லேருந்து 3 முறை இந்த கம்பை நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். இதில் இருக்க அழுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் 2லேருந்து 3 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். இந்த கம்பு பார்த்திங்கன்னா கம்பை நல்லா வந்து வாஷ் பண்ணி கொண்டு வந்துடலாம். அடுத்து நம்ம வந்து கம்பில் வந்து கல், மண், தூசி எல்லாம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து அதில் இருக்க கல், மண், தூசியெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் போடணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ கல், மண், தூசி எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு தான். இப்போலாம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா கம்பில் மோஸ்ட்லி வந்து கல், மண், தூசி இல்லாமல் தான் வருது. ஸோ எதுக்கும் உங்களுக்கு இந்த மெத்தட் தெரிஞ்சால் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் கம்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திங்கனாலே போதுமான அளவு தான். இப்போ கம்பில் இருக்க கல், மண் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து இந்த கம்பை நல்லா வந்து ஊற வச்சு எடுக்கணும். ஸோ கம்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு வந்து தண்ணியை சேர்த்துட்டு குறைஞ்சது 2 மணி நேரம் இந்த கம்பு நல்லா ஊறி வரணும். ஊறட்டும். இப்போ 2 மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்கலாம். கம்பு நல்லா ஊறி வந்துருச்சு. இதை வந்து நம்ம வந்து மிக்சியில் வந்து கொரன்னு வந்து அரைச்சி எடுத்துக்கணும். மிக்சர் ஜாரை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஊற வச்சுருந்த கம்பை நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு எல்லா கம்பையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கொரன்னு அரைச்சி எடுக்கணும். இப்போ லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி அரைச்சி கொண்டு வந்துடலாம். இந்த கம்பை பார்த்திங்கன்னா இப்போ கம்பு நல்லா வந்து அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கம்பை பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து நல்லா மைய அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கூழ் வந்து ஒழுங்காக வராது. இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்திங்கன்னா கூழ் சாப்பிட்றப்போ ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ மைய அரைக்காதீங்க. ஸோ கொரன்னு அரைச்சிக்கோங்க கம்பை பார்த்திங்கன்னா. இப்போ கம்பில் இருக்க கட்டியெல்லாம் நல்லா வந்து உடச்சி விடுங்க. ஸோ கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா வந்து உடச்சி விடுங்க. இந்த அளவுக்கு வந்து கொரன்னு அரைச்சா போதும் கம்பு பார்த்திங்கன்னா. அடுத்து நம்ம வந்து கம்பங்கூழ் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த கூழ் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா அடிகனமான பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம 1 டம்ளர் அளவு வந்து கம்பு எடுத்திருந்தோம். நம்ம 5 டம்ளர் அளவு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இந்த கம்பங்கூழ் செய்கிறதுக்கு இதுதான் வந்து ப்ரொப்போர்ஷன். 1 டம்ளர் அளவு வந்து கம்பு எடுத்திருந்தோம். ஸோ வந்து 5 டம்ளர் அளவு வந்து தண்ணியை வந்து சேர்த்துக்கணும். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிச்சு வரணும். இப்போ நம்ம வந்து 5 டம்ளர் அளவு வந்து தண்ணி வந்து சேர்த்தாச்சு. இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சூடாகிறத பார்க்க சொல்லே தெரியுது. இது நல்லா கொதிச்சு வரணும். நம்ம சாப்பாட்டுக்கு வந்து ஒலை எப்படி கொதிக்குமோ அந்த அளவுக்கு இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். இப்போ நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த கம்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி விஸ்கில் வந்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். அப்போ தான் கம்பில் இருக்க கட்டி எல்லாமே உடஞ்சி நமக்கு ஈக்குவலாக இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகி வரும். ஸோ உங்ககிட்ட விஸ்க் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் கரண்டி வச்சு கூட கலந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மத்து இருக்கும் பார்த்தீங்களா, அதை திருப்பி நீங்கள் அதை வச்சு கலந்துக்கோங்க. உங்ககிட்ட எது இருக்கோ அந்த டூலை வச்சு நீங்கள் இந்த கம்பை நல்லா கலந்து விடுங்க. கட்டி இல்லாமல் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரண்டி எடுத்து நல்லா வந்து கலந்து விடுறேன். இந்த மாதிரி கைவிடாமல் நம்ம வந்து இந்த கம்பங்கூழ் வந்து ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த ரெசிபி செய்கிறப்ப நம்ம கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு செய்யணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கம்பு வந்து அடிப்பிடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இந்த கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ இதில் இருக்க கட்டியெல்லாம் நல்லா வந்து உடச்சி விடணும்.
இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து திக்காக ஆரம்பிக்கும். இந்த கம்மங்கூழ் செய்றதுக்கு குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 30 நிமிஷம் ஆகும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இது டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். ஸோ இப்ப பார்க்க சொல்லி தெரியுது. நல்லா கொஞ்சம் கொஞ்சமா கட்டியாக ஆரம்பிக்குது நம்ம கம்மங்கூழ் பார்த்தீங்கன்னா. ஸோ ஓரளவு கொஞ்சம் திக்காயி வந்துருச்சு. நம்ம இந்த மாதிரி கைவிடாம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். நீங்க அடிகனமான பாத்திரம் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அடி பிடிக்காது. ஸோ எடுக்க சொல்லி நீங்க வந்து அடிகனமான பாத்திரமா எடுத்துட்டு கம்மங்கூழ் செய்யுங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து திக்காயிருச்சு. இன்னும் நல்லா திக்காகணும் இந்த கம்மங்கூழ் பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி இடைவிடாம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்ப கம்பு வந்து வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும் இந்த கம்பு பார்த்தீங்கன்னா. இப்ப பாருங்க நல்லா வந்து கெட்டியாயிருச்சு இந்த கம்மங்கூழு. இது வந்து இன்னும் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்ப வந்து கம்மங்கூழ் வந்து தயாராயிடுச்சு. இந்த டைம் கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டு இந்த கம்மங்கூழ் பார்த்தீங்கன்னா நல்லா ஆறணும். ஆறுன பிறகு நம்ம வந்து தொட்டு பார்க்கலாம். இது ஒட்டாம வந்துடுச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். கம்மங்கூழ் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நல்லா ஒரு பாத்திரத்தில தண்ணி எடுத்துக்கிட்டேன். தண்ணி எடுத்துட்டு உள்ளங்கைய வச்சு இந்த மாதிரி வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா, ஒட்டாம வரணும். இப்போ கம்மங்கூழ் நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. அதுதான் நம்ம வந்து அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு நாள் நைட் ஃபுல்லா ரெஸ்ட் விட்டுருவோம். நல்லா புளிக்கட்டும். அடுத்து நெக்ஸ்ட் டே எடுத்து நம்ம இத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மேல நமக்கு வந்து இந்த ஏடுலாம் இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில மாத்திக்கலாம். இந்த ஏடுலாம் நமக்கு தேவையில்ல. ஸோ வந்து சைடுல இருக்க ஏடு எல்லாமே எடுத்துறலாம். ஸோ கம்ப்ளீட்டா நம்ம வந்து ஏடு எடுத்தாச்சு. அடுத்து நம்ம வந்து இத வந்து கூழ் வந்து கரைக்க ஆரம்பிக்கணும். ஸோ தேவையான அளவு வந்து நம்ம எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கம்மங்கூழ் வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணுன்றதுக்காக. ஸோ இத எடுத்துட்டு ஒரு பாத்திரம் மாத்திட்டு இந்த ரவுண்டா மாரி உருண்ட உருட்டி எடுத்துக்கோங்க. இத ஒரு பாத்திரத்தில வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, இது தேவையான அளவு வந்து தண்ணிய ஊத்திட்டு நல்லா வந்து கரைச்சி எடுக்கணும். இந்த கம்மங்கூழ் பார்த்தீங்கன்னா. சாதா தண்ணியே எடுத்துக்கோங்க. இது வந்துக்கு சில் வாட்டர்லாம் தேவைப்படாது. ரூம் டெம்பரேச்சர்ல இருக்க தண்ணியே போதுமான அளவு தான். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு திக்கா சாப்பிடுவீங்கன்னா, நீங்க வந்து கம்மியாவே தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியா சாப்பிடுவீங்கன்னா, தண்ணிய வந்து கூடுதலா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். நம்ம செய்யறப்போ உப்பு சேர்க்கக்கூடாது. நம்ம கூழ் கரைக்கிறப்ப தான் வந்து உப்பு சேர்க்கணும். அடுத்து வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். கெட்டியான தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்ட பிறகு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இந்த கம்மங்கூழ. இப்போ வந்து தேவையான அளவு வந்து தண்ணிய சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கூழ் பார்க்க சொல்லியே ரொம்ப அற்புதமா இருக்கு. ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. கண்டிப்பா எல்லாரும் வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கணும். இப்போ வெயில் சீசனா வேற இருக்கு. நெறைய பேருக்கு வந்து அம்ம போட வந்து சான்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் வராம தடுக்கணுன்றதுக்காக இந்த கம்மங்கூழ் வந்து வாரத்துல ஒரு முறை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதில அவ்ளோ சத்து இருக்கு. அடுத்து நான் வந்து கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்த சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இத நம்ம வந்து ஒரு பவுல்ல வந்து சர்வ் பண்ணிரலாம். நம்ம தயார் பண்ணி வச்சிருந்த கம்மங்கூழ. இந்த கம்மங்கூழ் பார்த்தீங்கன்னா, சைட் டிஷ்ஷா என்னென்னலாம் வச்சு சாப்பிடலான்னா, மோர் மிளகா இருக்கு பார்த்தீங்களா? அந்த மோர் மிளகா வந்து எண்ணெயிலே வறுத்து விட்டுட்டு, நம்ம சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம். அப்புறம் சுண்டக்காய் வத்தல் வச்சு சாப்பிடலாம். இப்போ மாங்காய் சீசன் இருக்கு பார்த்தீங்களா? மாங்காவ கட் பண்ணி போட்டுட்டு, நம்ம உப்பு மிளகா வந்து போட்டு ஊற வச்சுட்டு, அதையும் எடுத்துக்கலாம் சைட் டிஷ்ஷா. இதெல்லாம் நம்ம வந்து நம்மளோட விருப்பம் தான். நம்ம என்னென்னலாம் சைட் டிஷ்ஷா இந்த கம்மங்கூழுக்கு வந்து சாப்பிடணுன்றதுக்காக, இத நம்ம வந்து ஒரு பிளேட்ல வந்து சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளா, ஈஸியான செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு வீடியோல பார்த்தோம். கண்டிப்பா இந்த ரெசிபிய நீங்க இந்த சம்மர் சீசன்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது எங்களுக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் இந்த கம்மங்கூழ் செய்ய தெரியாதோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கட்டாயம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் வந்து பயனுள்ளதா இருக்கணும். எல்லாரோட உடம்பும் நம்ம வந்து நலன் கருதி தான் இந்த ரெசிபிய வந்து போட்டிருந்தோம். இதே போல வேற ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோல நம்ம சந்திக்கலாம். பை.